சோ நல்லா கவனிங்க. தேவனை குறித்த அறிவு மனிதனை நல்லவனாய் மாற்றுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே எனக்கு ஒரு கடவுள் இருக்காரு, அவர் நான் கேட்கறதுக்கு மேல தர்றவர் என்கிற அறிவுக்குள்ள வந்துட்டான்னா தப்பான வழியிலே பணத்தை சம்பாதிக்க முயற்சி எடுக்க கையதறி. நீங்க போய் செயின் வேணும்னா ரோட்ல போற யார் செயினையாச்சும் என்ன செஞ்சிருவீங்களா? அத்துருவீங்களா? செயின் ஸ்நாட்ச் பண்ணணும்னா வந்து நாய் செயினியான மாதிரி நீங்க யாராச்சும் செய்வீங்களா? சொல்லுங்க. இல்ல உள்ள ஜெஸ்ஸி ஜெஸ்ஸின்னு இது சவுண்டு கேட்கு, நான் போறேன் ஏதாச்சும் செயின் ஸ்நாட்ச் பண்ணிட்டு நான் வந்து அப்படின்னு போக மாட்டோம். ஏன்னு சொல்லுங்க? எனக்கு அது தேவை, வேணும்னா நான் காசு கொடுத்து என்ன செஞ்சுக்கிறேன், வாங்கிக்கிறேன். சார் நாளைக்கு கல்யாண வீட்டுக்கு போகணும், எல்லாருமே நகை போட்டு வருவாங்க. நீங்களும் ஒரு 50 ரூபாய் நகையை போட்டு போனா நல்லா இருக்கும். யாருக்கு? அத்துட்டு போறவனுக்கு நல்லா இருக்கும். உங்கள்கிட்ட இல்ல, என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? இந்த பக்கத்தில் இருக்க கனரா பேங்க்ல போய் கொள்ளையடிப்பீங்களா? ஏன் சார் உங்கள்ட்ட இல்லாட்டினாலும் நீங்க கெட்டவன் ஆகலையே. ஏன்னா இல்லாட்டினாலும் நல்லவன் நல்லவன் தான், இருந்தாலும் நல்லவன் நல்லவன் தான். காசு கிடைச்சோன்னு சிகரெட் குடிக்கிற சார் சொன்னீங்கன்னா அவன் காசு இல்லாதப்ப ஒட்டு பிடி குடிப்பான்னு அர்த்தம். அவனுடைய கேரக்டர் என்ன செய்யாது? நீங்க பணம் யாரையும் கெடுத்துச்சுன்னு சொல்லாதீங்க, பணம் உள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வந்துச்சு. மறுபடியும் மனசுல வச்சுக்காங்க. தாவீதை பார்த்து அவர் சொல்றாரு, இவ்வளவு நல்ல பையனேன்னு எவ்வளவு கேட்டாலும், இத மனசுல வச்சுக்காங்க. தேவன் மனிதர்கள் ஏன் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க முயற்சி எடுக்கிறார்கள் என்றால், தாங்கள் ஆராதிக்கிற தேவன், தங்களை படைத்த தேவன் நம்ம எவ்வளவு கேட்டாலும் தருகிறவர் என்கிற அறிவு இல்லாததினால் அவர்கள் தவறான வழியிலே பணம் சம்பாதிக்க முயற்சி எடுக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சோ நல்லா கவனிங்க. தேவனை குறித்த அறிவு மனிதனை நல்லவனாய் மாற்றுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே எனக்கு ஒரு கடவுள் இருக்காரு, அவர் நான் கேட்கறதுக்கு மேல தர்றவர் என்கிற அறிவுக்குள்ள வந்துட்டான்னா தப்பான வழியிலே பணத்தை சம்பாதிக்க முயற்சி எடுக்க கையதறி. ஏன் லஞ்சம் வாங்குறான்? ஏன் லஞ்சம் வாங்குறான்? ஏன்னா அவனுக்கு ஒரு அப்பா இருக்காரு, ஒரு தகப்பன் இருக்காரு, அவனுக்கு அறிவு இல்ல. ஏன் வேலை செய்யறதுக்கு வந்து கூலி கேட்கிறான்? கவர்மெண்ட் கூலி கொடுத்த பிறகும் இவன் வரவன்ட்ட ஒரு கூலியை கேட்கிறான். ஏன்? ஏன்னா அவன் பிள்ளையை கட்டி கொடுக்கணும், அதை கட்டி கொடுக்கணும், இதை கட்டி கொடுக்கணும், குறுக்கு வழியில சம்பாதிக்க பார்க்கிறான். இயேசு அழகாய் சொன்னார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள். அழகான வார்த்தை, அஞ்ஞானிகள், ஆர்ஃபன்ஸ். ஒரு மொழிபெயர்ப்பு சொல்றது அப்பா இல்லாதவர்கள், தங்களுக்கு கொடுக்கிற ஒரு தேவன் இல்லாதவர்கள், இவர்கள் இதற்கு பின்பாக ஓடுகிறார்கள். உங்களுக்கோ உங்கள் பரமபிதா இவைகள் வேண்டியவர்கள் என்று அறிந்திருக்கிறார். நல்ல நல்ல கை தட்டுங்க அவருக்கு, நல்லா அவர் கை தட்டுங்க. அந்த பரமபிதாவுக்கு ஆமென். அந்த நல்ல தகப்பனுக்கு ஓ ஐ லவ் யூ லார்ட், லவ் யூ லார்ட், லவ் யூ லார்ட். உங்க வாழ்க்கையின் ஐஸ்வர்யம் அவரோடு தொடர்புடையது. ஆமென். உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சி அவரோடு தொடர்புடையது. எந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா எவ்வளவு பெரிய சோர்ஸை பார்த்தாலும் நீங்க என்ன ஆயிட மாட்டீங்க, சுழன்ற மாட்டீங்க. அவர்களை அன்புக்காக மட்டுமே நேசிப்பீர்கள். ஏன் மனுஷன் வந்து தப்பான இடத்துக்கு போறான்? ஏன் தப்பான வழியில? ஏன்னா அவன் பாவம் வறட்சியில் இருக்கான் சார். ஏன் மனிதன் பணக்காரர்கள் பின்பாக ஓடுகிறான்? வறட்சியில் இருக்கிறான். அவர்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு வருத்தம் என்னன்னா, தன்னை நாடியவர்களும் பணத்துக்கே வரான். உண்மையா நேசிக்கிறவர்கள் அவர்களுக்கு கிடைக்கிறது இல்லை, இவர்களும் யாரையும் உண்மையா நேசிக்கிறது இல்லை. எல்லாமே பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா எனக்கு ஒரு அப்பா இருக்காரு. அவர் யாருன்னா, இது போதாது இருந்தால் ஒரு 100 தடவை சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்காங்களேன்,
வாழ்க்கையில தப்பான வழியில எதுவுமே செய்ய மாட்டீங்க.